உமது மந்தையை சேர்ந்தவனா நான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நீர் என்னை கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தத்திலும் நான் இருப்பேன் என்பதை உறுதிப்படுத்த இந்த வாக்குத்தத்தத்தை கற்றுத் தருகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று 2 முறை கூப்பிட்ட பொழுதும் அந்த சிறு பிள்ளைக்கு தன்னை கூப்பிடுகிறார் தேவன் என்பதை அறியாமல் இருந்தான். அவனை வளர்த்த ஏலி தாத்தாவிடத்துல போய் கேட்கிறார், தாத்தா ஏதோ சத்தம் கேட்குதே, என் பேரை சொல்றாங்களே, ஆனா தெரியல ஆண்டவரே. ஏலி சற்று சிந்தித்தார், இது தேவனுடைய சத்தமே அன்று வேறு சத்தம் இல்லை. சாமுவேல் என்று மறுபடியும் ஒரு சத்தத்தை கேட்பாயானால் அது தேவனுடைய சத்தம் என்பதை அவனுக்கு உரைத்தார் ஏலி. தேவச்சனமே மறுபடியும் ஒரு சத்தம் உருவாக்கப்பட்டது. சாமுவேலே. சிறு பிள்ளையாயிருந்த அந்த சாமுவேல் தன்னை தேவ சத்தம் கூப்பிடுகிற என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் அவன் மேல் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் அந்த சிறு பிள்ளை இறங்கினதையா. இன்றைக்கு அருமையான தேவச்சனமே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ள மந்தையை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பரின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி என்னோடு கூட பேச போகிறார் என்பதை நீ ஊர்ஜிதப்படுத்துவாயானால் அந்த மகிமையின் கரம் உன் வாழ்வின் ஒரு புதிய பலனை தந்து உன்னை உருவாக்கி இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற வாக்கு தத்தத்தின்படியே உன்னை நடத்த அவர் சித்தமாய் உன்னை அழைத்திருக்கிறாரே தவிர திசை மாறுவதற்கல்ல, அவர் திசையிலே சேர்ப்பதற்காக அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்திற்கு உண்டான வாக்குத்தத்தத்தை கொண்டு இந்த செய்தியை நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்கிறோம். இந்த மே மாதம் இந்த 2021 வருஷத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது உயர்த்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அருமையான தேவச்சனமே, மிக அருமையான ஒரு வேத வசனம் நமக்கு இந்த மாதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, He will feed his flock like a shepherd. He will gather the lambs in his arm and carry them in his bosom. He will gently lead those who have their young. அருமையான தேவஜனமே, இங்கே 4 விதமான பதத்தை நாம் இந்த நாளிலே இங்கே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் என்கிற ஒரு பதத்தையும், இங்கே மந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிற போர்க் அதையும், மூன்றாவதாக இன் ஹிஸ் பாசம் என்கிற இங்கிலீஷ் வார்த்தை, ஆங்கில வார்த்தை தமிழிலே இங்க வேற விதமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் பாசம் BOSOM என்றால் மார்பிலே என்று சொல்லப்படுகிற ஒரு அர்த்தம். தமிழ்ல பாத்தீங்கன்னா அது இருக்காது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தனது உயர்த்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அந்த பாசம் என்கிற வார்த்தை இங்க தமிழ்ல தோல்னு சொல்லியிருக்கு, இன்னொன்று மடி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் அந்த பாசம் என்கிற வார்த்தை
அவருடைய மார்பகங்கள்ல சுமக்கிற ஒரு காரியம். நான்காவதாக gently lead என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்மளை சேர்க்கிற ஒரு அனுபவம். எப்படியாய் நம்மை அதை நடத்தி சேர்க்கிறார் என்கிற ஒரு அனுபவம் தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். இதை நாம் எபிரேயத்தில் கற்றுக்கொண்டாதான் இதனுடைய முழு அர்த்தத்தை கற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா தமிழ்ல இப்படி சொல்லிட்டு போனா, இவா நம்ம இயேசுசாமி நல்ல மேய்ப்பர், அவரு நம்மளை எப்படி நடத்துறாரா, அவர் கைகளிலும் தோல்லையும் சுமந்து நம்மை நடத்துவாரு. இங்க வேதம் சொல்லுகிறது, ஏன்னா இந்த வேதம் அதுதான் சொல்லுது, அவர் கரவடாடுகளை எப்படி மேய்க்கிறாரா. வேதத்துல என்ன போட்டிருக்கு? மெதுவாய் என்னன்னா நம்ம மேய்ச்சலாதான் மாறணுமே தவிர, அவர் மேய்ப்பதை கேட்கிறவர்களால் தான் மாறணுமே தவிர நம்ம எதுவுமே செய்ய. We are called to pray towards Him. உங்களை கூப்பிடுறாரு, உங்க பேரை சொல்றாரு. உங்க பேரை கூப்பிடுற வேலையில நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவர் நம்மளை கூப்பிடுறாரு. அப்ப நம்ம வேற ஏதோ பணிக்கு நம்ம போயிடுறோம். ஒருவேளை சுவிசேஷமே இருக்கட்டுமே, ஒருவரை பார்த்து சுவிசேஷம் சொல்றதுக்காக நம்ம போயிடுறோம். ஆனா அவர் நம்மளை அழைக்கிறார். இப்போ இது ரெண்டும் சைமல்டேனியஸா உங்களுக்கு வந்திருக்கு. எதை செய்வீங்க? சுவிசேஷம் தான் பாஸ்டர் முக்கியம், வேற ரட்சிக்க செய்யணுமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஆனா அவர் கூப்பிடுறாரு, தம்பி இப்ப சுவிசேஷம் இப்ப என்ன, நான் கூப்பிடுறத கேளு, அந்த இடம் எப்படி போகணும்னு சொல்றது அவங்க நான் கூப்பிடுறேன். சாமி நான் சுவிசேஷம் தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நாம் இழந்தது இப்படிதான் இழந்தது. இன்றைக்கு வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். எதை எந்த நேரத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடத்திட்டம் தான் இந்த வாக்கு. செய்யப்பட வேண்டிய வேலையை நாம் தவறவிட்டதுனால நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பல ஆசீர்வாதங்கள் தடைபட்டு. இங்கே வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். எத்தனையோ மந்தை இருக்கு. அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் we are special and especial and different people. நாம் தனித்துவம் அல்ல, தனித்தன்மை உள்ளவர்களாய் அவர் நம்மை அழைத்து இருக்கிறார். தனித்துவம் எவ்வளவு பேர் இருக்கிறார்? எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எத்தனையோ கேட்டகரிஸ் இருக்கு. ஆனால் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு தமது மந்தையாக. அல்லேலூயா. எத்தனையோ மந்தைகளை நாம் பார்க்கிறோம். But a special calling for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு விசேஷித்த அழைப்பாய் அழைத்திருக்கிறபடினால் நம்முடைய சிந்தைகள் எதையோ சார்ந்து தவறிவிடக்கூடாது. எதையோ நினைத்து நாம் சிந்திக்கிறவர்களாய் இருக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து நாம் நினைப்பதற்கு நாம் அல்ல, நாம் மேய்க்கப்படுகிற அந்த மந்தையின் ஆடாக நான் இருக்கிறேனா, அந்த சத்தத்தை கேட்கிற அந்த மந்தையாக நான் இருக்கிறேனா என்பதை உணர்த்தப்பட வேண்டும். அப்படி இருந்தால் வேதம் சொல்லுகிறது, கரவலாடுகளை அவர் மெதுவாக நடத்துவார். எப்படி? தமது மடியிலே சுமந்து தமது உயர்த்தினால் சேர்த்து ஆட்டுக்குட்டிகளை அவர் நடத்துவது போல நீ மனிதனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் நம்மை நடத்துகிற தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசி? ஒரு நிமிஷம் கண்களை மூடி செபிப்போம். Our attention should not be diverted by anything. மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்க வாழ்வு பல ஆண்டுகளை கடந்து போயிட்டு, ஒவ்வொருத்தருக்கு 5 வயசு, 10 வயசு, 20 வயசு, 30 வயசு, 40, 50, 60, 70, 80 தாண்டி கொண்டு போகிற வயதுகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் உமது மந்தையை சேர்ந்தவனா நான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நீர் என்னை கூப்பிடுகிற ஒவ்வொரு சத்தத்திலும் நான் இருப்பேன் என்பதை உறுதிப்படுத்த
இந்த வாக்குத்தத்தத்தை கற்றுத் தருகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று 2 முறை கூப்பிட்ட பொழுதும் அந்த சிறு பிள்ளைக்கு தன்னை கூப்பிடுகிறார் தேவன் என்பதை அறியாமல் இருந்தான். அவனை வளர்த்த ஏலி தாத்தாவிடத்தில் போய் கேட்கிறார், தாத்தா ஏதோ சத்தம் கேட்குதே, என் பேரை சொல்றாங்களே, ஆனா தெரியல அந்த ஆள் ஆண்டவரே. ஏலி சற்று சிந்தித்தார், இது தேவனுடைய சத்தமே அன்று வேற சத்தம் இல்லை. சாமுவேல் என்று மறுபடியும் ஒரு சத்தத்தை கேட்பாயானால் அது தேவனுடைய சத்தம் என்பதை அவனுக்கு உரைத்தார் ஏலி. தேவச்சனமே மறுபடியும் ஒரு சத்தம் உருவாக்கப்பட்டது. சாமுவேலே. சிறு பிள்ளையாக இருந்த அந்த சாமுவேல் தன்னை தேவ சத்தம் கூப்பிடுகிற என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் அவன் மேல் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் அந்த சிறு பிள்ளை இறங்கினதையா. இன்றைக்கு அருமையான தேவச்சனமே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ள மந்தையை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பரின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி என்னோடு கூட பேச போகிறார் என்பதை நீ ஊர்ஜிதப்படுத்துவாயானால் அந்த மகிமையின் கரம் உன் வாழ்வின் ஒரு புதிய விடலை தந்து உன்னை உருவாக்கி இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற வாக்கு தத்தத்தின்படி உன்னை நடத்த அவர் சித்தமாய் உன்னை அழைத்திருக்கிறாரே தவிர திசை மாறுவதற்கல்ல, அவர் திசையிலே சேர்ப்பதற்காக அழைத்திருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்ட சாமுவேலை போல நீ மாறுபடியாக இந்த காலை வேளையில் அவரை அழைப்பு உனக்கு நேராக வந்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்ய உன்னை அழைத்திருக்கிறேன். அவர் சொன்னதுதான் இந்த காலை வேளை நீ விசுவாசிப்பாயானால் அந்த தேவ மகிமை உன் இல்லத்தில் நீ பார்ப்ப, உன் குடும்பத்தில் நீ பார்ப்ப, உனக்குள்ள நீ பார்ப்ப, உனக்கு முன்பாக நடக்கிறதை நீ பார்ப்பாய். மகனே மகளே, அந்த வார்த்தை உனக்கு நேராக அக்கினியாய் அது கடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலாக நாடி நரம்புகள், கணுக்கள், தசைகள், அவயங்கள், உறுப்புகள், உன்னுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சிந்தைகள் எல்லாவற்றையும் தேவன் நிரப்பிக் கொண்டு உன்னை இந்த இடத்தை விட்டு கடந்து போக செய்வார். இங்கே அருமையான தேவச்சனமே, நாம் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஒரு ஷெப்பர்டாக அவர் நம்மை மேய்க்கிறதை நாம் பார்க்க போகிறோம். அநேகர் கிறிஸ்துவை நம்ம இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அவரை இன்னும் இப்படி பார்க்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பொழுது கூட உன் கடன் அடைக்கப்படும், உன் பிரச்சனை தீர்க்கப்படும், உன் வியாதி குணமாகும் எல்லாம் தான் சொல்லி இன்னைக்கு கிறிஸ்துவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனா கிறிஸ்து ஒரு ஷெப்பர்டாக அவரை நீ கேட்கிறவராய் நீ இருப்பாயா என்கிறதுதான் அவருடைய வார்த்தை. இன்னைக்கு அருமையான தேவச்சனமே, இங்கே ஒரு ஷெப்பர்டாக அவர் எப்படி மாறுகிறார், வேதத்திலே இங்கே வாக்கியங்கள் நமக்கு எப்படியாக அது கொடுக்கப்படுகிறது. அதற்கு ஸ்ட்ராங்ஸ் 7462 இந்த ஸ்ட்ராங்ஸ் எழுத்துல தான் இந்த நம்பர் தான் இதனுடைய ரகசியங்கள். தமிழ்ல வெறும் அவர் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் என்கிற ஒரு வார்த்தையை தான், ஒரு வரிகளை தான் நாம் வாசிக்க முடியும். ஆனால் எபிரேயத்துக்குள்ள போகிற பொழுது அவர் he will feed like a shepherd. இங்க ஃபீட் என்பது ஆகாரம் இல்ல, வழி நடத்துகிற முறைமை. தமிழ்ல என்ன போட்டிருக்கு? மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு he will feed, FEED. ஃபீட் என்ன? வாயில ஊற்றுறது.
இப்ப இந்த வார்த்தையில தேவன் எப்படி நம்மளை நடத்துறாரு? He is feeding in our ears. காதுகள்ல ஊட்டுகிறார். ஏன்னா நம்ம உலகத்துல வாழ்ந்து எப்படி பார்த்துட்டோம்னா, யாராவது நம்மளை கூப்பிடுறாங்களா, என்ன கொடுக்குறீங்க, என்ன சார் கூப்பிட்டீங்க, எடுத்த மாத்திரம் நீங்க யாராவது ஒரு பெரிய மனுஷன் உங்களை கூப்பிடுறாரு, அவர் எல்லாரும் கொடுக்கிறவர், எனக்கு அவர் இன்னைக்கு கூப்பிட்டு இந்த எண்ணங்கள். பட் வாட் he is going to feed, வேதத்தில் உள்ளவைகளை, ரகசியங்களை, அதிலே ஸ்லேடையாக என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நமக்கு கற்றுக் கொடுக்க போறார். இந்த ஷெப்பர்ட், the feeding is shepherd, எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குது? எபிரேயத்துல ரா ஆ. RAAH, ரா ஆ என்பது. இது பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் சுமார் 164 முறை பழைய ஏற்பாடு முழுவதும் he is feeding something, ஆகாரம். இந்த ஆகாரம் அல்ல, சிந்தைக்கு ஆகாரம். அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சாயலை பெறாதவர்களாக இருக்கிறார். அநேகர் கிறிஸ்துவுக்காக எவ்வளவோ கொடுத்திருக்கிறாங்க, ஆனா எதை கொடுக்கணும் கிறிஸ்துவத்துக்கு என்பது அறியாமல் இருந்திருக்கிறார்கள். அநேகர் கிறிஸ்துவினிடத்தில் பல காரியங்களை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் எதை பெற வேண்டும் என்பதை பெறாதவர்களாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்கியிருக்கு? Very important. God is focusing something, what should people receive from him, but in spite, அதற்கு பதிலாக our thoughts, mind, emotion, activity is not as the image of the Lord. தேவனுடைய சாயலை பற்றினதாக இல்லாதபடியினாலே தேவ சாயலை பெற்றுக் கொள்கிற அனுபவம் எதுவும் இல்லை. Now God is feeding. இந்த காதுகளை நான் ஃபீட் பண்றேன், கேட்டு. தலைமுறைகள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். The word Raha teaches us something from the Old Testament. இந்த 164 முறைமைகளும் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல தான் வந்து. ஏற்பாடுக்கு போனோம்னா அது வேற கான்செப்ட்ல கிரீக்க வார்த்தைகள்ல பயங்கரமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் ஆராய்ந்து பார்த்தா அதை ஓட்டியில் இருக்கிறத மாத்திரமே டீச். அருமையான தேவச்சனமே, வாட் ஆர் த சிக்னிஃபிகன்ட் ஆல்பபெட்ஸ் யூஸ்ட் இன் ஹீப்ரு ஃபார் ராஹா? எபிரேய பதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஆல்பபெட்டிக்ஸ் என்ன? ஆராய். நான் 3-4 நாட்களா இதை ஆராய்ந்து கொண்டே இருக்கேன். இது அவ்வளவு ஈஸி ஆராய முடியும். அவ்வளவு ரகசியம் உள்ள குட்டி கிடக்கு. ஒரு நாள்ல ஒரு 3 மணி நேரம் படிக்கிறதுக்குள்ள 20 மணி நேரம் வேலை. தூக்கம் என்று நல்ல தூக்கம் 1 மணி நேரம். ஆராய நம்மளை விடுவதில்லை. அருமையான தேவச்சனமே, it is a 3 alphabets involved word. Resh, I, He, 3 எழுத்துக்களை. இது ஒருவேளை ஒவல்ஸோட சேர்த்து எழுதணும்னா இந்த 2 கோட் போட்டீங்கன்னா ஒவல்ஸ் ஆகணும். ஒவல்ஸை பற்றி உங்களுக்கு இப்போ தேவையில்லை, அது ரொம்ப கஷ்டம். இந்த ரா என்ற வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. டு பாஸ்டர், PASTURE, டு பாஸ்டர். டு பாஸ்டர் என்கிற ஒரு வார்த்தை மேய்ச்சலுக்கு என்ற அர்த்தம். இந்த
இந்த மேய்ச்சலுக்கு என்று சொல்லுகிற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பீங்கனால் உங்களுக்கு இந்த வேத வசனம், உங்களுக்குள்ள விசுவாசம் வளர்ச்சி இல்ல, எதையோ பாஸ்டர் கத்து கொடுக்கிறார். என்ன மேய்ச்சலுக்கு தேவன் அழைத்திருக்கிறார் விசுவாசித்தீங்கன்னா நம்ம சிந்தை அவர் சிந்தையா இருக்கும். ஏதோ காலையில வரணும் அப்படியா இருந்தா போற கிடைச்சிடும். ஆனா நீங்க மேய்ச்சலுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு விருது உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, பாஸ்டர் உன்னை நான் மேய்ச்சலுக்கு தேர்ந்தெடுத்தேன். உங்களை மேய்ப்பது மாத்திரமல்ல, உங்களை மேய்ப்பராகவும் மாற்றுவார். அதுதான் இந்த மேய்ச்சலுடைய அடையாளம். அருமையான தேவச்சனமே, இரண்டாவதாக டெண்ட். போக்கு என்ற அர்த்தம், வழி என்று சொல்லலாம். டெண்ட், இப்போ தண்ணி பாஞ்சிக்கிட்டு வருது, இந்த பாத்திலிருந்து இந்த பாத்திக்கு மாத்திரம் இப்படியே வருது, இதை திறந்து விட்டா தண்ணி போகும். இப்ப இதை மூடிடணும், உடனே தண்ணி நீட்டி காவாயில வருது, இந்த பாத்திக்கு பாயணும், இந்த பாத்தி மண்ணை தூக்கி இதுல அரைச்சிட்டீங்கன்னா நேரம் வந்து இந்த பாத்தி. பாத்தீங்களா, கிராமத்துல ஏதாவது பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். இது நீட்டா போகிற காவாய், இது ஒரு பாத்தி, இது ஒரு பாத்தி இருக்கு. இந்த இடத்துக்கு தண்ணி போகணும்னா இந்த மண்ணை எடுத்து இந்த இடத்துல அடிச்சா இந்த தண்ணி இந்த பாத்திக்கு போயிடும். இப்ப அடுத்த பாத்திக்கு தண்ணி போகணும், இந்த மண்ணை எடுக்கிறாங்க, இதுல போட்டு மூடுறாங்க. மூடினவனுக்கு இந்த தண்ணி என்ன செய்யும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். இது விட்டா அப்படி போயிடும். இப்ப இந்த பாத்திக்கு வரணும், இந்த மண்ணை தூக்கி இங்க அடைக்கிறாங்க, தண்ணி வருது. இப்ப இந்த பாத்தி ரெம்பிடிச்சுதான். This is called as tent. உங்களை இப்படிதான் வழி நடத்துவார். இந்த ஞானம் நீங்க பெற்றுட்டீங்க, அடுத்த ஞானத்தை இவைகளை நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்க, அடுத்தது உங்களை அழைச்சு. This is the meaning of tent. மூன்றாவதாக ஆஃப் ரூலர். ஆட்சியாளர் என்று பேர், ஆட்சியாளர். இந்த ஷெப்பர்ட் என்கிற பதம் ஆயின் ஷே என்கிற வார்த்தைக்குள்ளாக you will become as a organizer or administrator of a special place. உங்களை தனிப்பட்ட ஒரு நிர்வாக திறமை உள்ளவராக மாற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இப்ப அவர் தன்னை காமிக்கிறாரே, ஆனாலும் நான் உலகத்தை அததான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அவர் தன்னை ஜெயிச்சுட்டு மற்றவன் எப்படின்னா போறான், நான் வரைக்கும் அதிசயத்தை காமிச்சிட்டு உங்களுக்கு போலாம், ஒரு விசுவாசம் வந்தா போதும், ஜெயிச்சா ஜெயிக்கிறான், ஜெயிக்காட்ட போலான்னு ஒரு கடமைக்காக அவர் வரவில்லை. உன்னை ஒரு ஆட்சியாளராக, அதுதான் ஆஃப் ரூலர். இல்ல வெறும் ரூலர்னு போட்டு போயிருக்கலாம். உங்களையும் டு மேக் அஸ் a ruler, உங்களை மாற்றும்படியாக தான் இந்த மேய்ப்பர் வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கேஸ் என்று சொல்வார்கள், GAZE. இந்த கேஸினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே மேய்ச்சலுக்கு என்று போட்டீங்க, இங்க மேய்ச்சல். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். இந்த மேய்ச்சல் கற்றுக் கொடுத்து உங்களை மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது. இந்த கேஸ் இப்ப உங்களுக்கே தெரியும், இப்ப நீங்களே போய் மேய்ஞ்சிருக்கீங்க.
விளங்குதுங்களா? டு பாஸ்டர், யாரோ ஒருவர் உங்களை அழைத்து, தம்பி உங்களுக்கு வழி தெரியாது, வாங்க இந்த வழியா போங்க, இங்க இதெல்லாம் இருக்கு. அது டு பாஸ்டர். இங்க கேஸ் என்கிற வார்த்தை ஏற்கனவே உங்களை கூட்டிட்டு போய் காமிச்சாச்சு. இப்ப நீங்க அவர் உங்களோட வரணுமா? இப்ப நீங்க அந்த மேய்ச்சலுக்கு உள்ள ஆட்களாகவே மாறி இங்கே கற்றுக்கொள்வதற்கு மேய்க்கப்படுவர்களாக இருந்தீங்க. இங்கே கற்றுக்கொண்டவர்களாக நீங்க மேய்ச்சலை நீங்கள் கண்டடைவீர்கள். வாக்குத்தத்தம் வார்த்தைகளுக்குள்ளாக என்ன அடங்கி இருப்பதை நீங்கள் அறிந்தாதான் you have been shepherd. நீங்க அதை அறிந்திருந்தாதான் நீங்க தேவனால் நடத்தப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அறியல, நான் சபைக்கு வந்தா நான் போனேன், உங்களை தேவன் நடத்தலை என்றார். ஒருவேளை சபைக்கு வந்திருப்பீங்க, திரும்பி போகிற போது எனக்கு ஒண்ணும் ஞாபகம் இல்லை பாஸ்டர். இது எல்லாமே உங்க வாழ்க்கையை பொறுத்தவரை இது நெகட்டிவா தான் போகுது. ஒருவேளை அறிகிறவர்களாய் உங்க சிந்தைகளை நீங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் நினைப்பீர்கள். ஆனால் இந்த மேய்ச்சலின் பதத்தை நீங்கள் அடைந்து கொண்டு இந்த சபையிலிருந்து நீங்க வெளியே கிளம்பி சாதாரண மேட்டர்ல எத்தனை பேருக்கு விளங்கி இருக்குன்னு உண்மையா சொல்ல முடியும். இங்கே மேய்ச்சலுக்காக அழைத்து வந்த தேவன் உன்னை இந்த சபையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாய் நடத்தினார். இதை எல்லாம் கேட்டு சபை விட்டு போக எனக்கு புரியல பாஸ்டர், நீ வந்ததே வேஸ்ட். ஆனால் வந்த நான் அவருடைய மேய்ச்சலை வார்த்தையின் மூலமாக அறிந்து கொண்ட, இப்போ நான் மேய்ச்சலுக்கு நானே ரெடி ஆயிற்று நீ நினைக்கக்கூடிய ஒரு பதத்துக்குள் நீ இருப்பாயானால் இந்த பவரோடு கூட நீ கடந்து போ. எத்தனை பேர் இது சும்மா படிச்சுட்டு போற வாக்கு தத்துவம் கிடையாது. வெறுமனை படிச்சீங்கன்னா உங்களை மாதிரி ஏமாந்தவங்க யாருமே இல்லை. ஒருவேளை பிரமாதமா எனக்கு இந்த மாசம் வாக்கு தத்துவம் கிடைச்சிருந்தார், SMS-ல எனக்கு வந்துச்சு. ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, ஏசையா 40:11 எனக்கு வாக்கு தத்தம் அமைச்சிருந்தாங்க. என்ன அருமையான வாக்கு தத்தம் தெரியுங்களா? மேய்ப்பனை போல தமது மந்தையை அவர் மேய்க்கிறாரா, ஆட்டுக்குட்டிகளை தனது உயர்த்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று எனக்கு வந்துருங்க. இன்னைக்கு வாக்கு தத்தம் ஒரு SMS யார் அமைச்சான்னு தெரியல. எவ்வளவு அருமையான வாக்கு தத்தம் தெரியுமா? ஒரு வேலையும் செய்யாது. வசனத்தை வேணா ஞாபகப்படுத்தி எனக்கு அம்சா சொல்லிட்டே இருக்கலாம். வாக்கு தத்தத்தினுடைய சாராம்சத்தை தெரியும். இனிப்பா, கசப்பா, புளிப்பா, அல்லது உள்ள என்ன சுகப்படுத்துகிற கூடிய மருந்தாது, அல்லது என் தவறை சுட்டி காட்டி இது அல்லப்பா இது என்பதை தெளிவுபடுத்துகிற ஒரு வாக்கு தத்தமா? அதனுடைய வார்த்தை என்ன என்பதை ஆராய்வதற்காக உன்னை மேய்ப்பனாக உன்னோடு பேச. இதுவரைக்கும் நீ வாழ்ந்திருப்ப, வெற்றி பெற்றிருப்ப. அது ஒரு சராசரி மனிதன் பார்க்கிற வெற்றி ஐயா. ஆனா நீ என்னுடைய வெற்றியை நீ பார்க்கணும். ஏன்னா உலகத்தை ஜெயித்தது யாரு? முதல்ல ஆண்டவராகிய இயேசு. என்ன பார்த்து நீயும் அதே போல ஜெயிக்க வேண்டும். அதே போல் மாத்திரமல்ல, எண்ணிக்கையில இன்னும் அதிக அற்புதங்களை நீ செய்கிறவனாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய. நம்ம கொஞ்சம் செக்கு மாடாதான சுத்தி போயிருக்கோம். இதுதான் நம்ம வேலை. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை சரியா செய்தன. எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண, எவ்வளவு தூரமா, என்னங்க என்ன சுத்திட்டு இருக்க சொன்னீங்க, எங்கேயும் போக கூடாது. நீங்க உங்க கண் பார்வையில நான் நிக்கிறேன், நீங்க எங்கேயும் போறிய, இங்கே தான் நான் சுத்திட்டு இருந்தேன். பிரயாணப்படுகிறாங்க. உங்க வாழ்வு உங்க சிந்தை சொல்லணும். இன்னைக்கு ரொம்ப உழைக்க முடியும், அது சொல்லணும். வாசிக்க கேட்போம், வேதத்தை எடுப்போம். ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு
அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். வேதத்தில் the first word மேய்க்கிறவன் மேய்ப்பர் என்கிற வார்த்தை the first word in the Bible history. ஆதியாகமம் 4:2 நம்ம எல்லாரும் தெரியும். ஆபேல் அவன் வளர்த்த ஆடுகளிலே the best தலையீட்டை கொண்டு வந்து ஆண்டவருக்கு ஆபேல் வேதத்தை நல்ல உணர்ந்தவன் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆபேல் வேதம் கிடையாது அன்னைக்கு. ஆனா வேதத்தை அறிந்தவனாக அவனுக்குள் இருந்தது. இங்கே ஆபேல் செய்த அவனுடைய காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா the best தேவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம அதுக்குள்ளே போல அது டைம் ஆயிடும். இங்கே இந்த மேய்ச்சலை கண்டடைந்தவன் தான் ஆபேல். ஆனால் காயின் தேவனுடைய மேய்ச்சலை கண்டடையல. என்னவாக மாறினா கடைசியில? கொலைக்காரன் இல்ல, அவருடைய நெகட்டிவ் என்னவாக மாறிச்சு? கொலைக்காரன். சாதாரண கொலை செய்ய முடியுமா? பொறாமை வரணும், முதல்ல எரிச்சல் வரணும், வன்கொடுமை வரணும், கோபம் வரணும், மன்னியாமை வரணும். இங்கே மேய்ச்சலை கண்டடைந்தவன் ஆபேல், மேய்ச்சலை கண்டடையாதவன் காயின். இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு என்று இவன் ஆபேல் செய்தான், ஆண்டவருக்கு விரோதமானவைகளை காயின் செய்தான். இப்போ மேய்ச்சல் என்பது இதுவா? கானாவை பத்தியா சொல்லி இருக்கிறாங்க. நம்ம தேவன் நல்ல சாப்பிடுறதுக்கு ருசி உள்ளதை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு, பொருளை கொடுப்பாரு என்பதை தான் அங்கே வேதம் சொல்லுகிறதை நாம் பார்த்திருக்கிறோமா? இங்கே மேய்க்கப்பட்ட ஆபேல் தேவனுடைய பிரமாணங்கள், சத்தியங்கள், அவர் எதை உரைக்க நினைத்தாரோ அதை முழுமையாய் பெற்றவன் தான் ஆபேல். கவனிங்க. ஆபேல் கொலை செய்யப்படுகிறான். ஆபேலுடைய ரத்தம் பரிந்து பேசு. ஏன் பரிந்து பேசுது? அவன் கற்றுக்கொண்டதை அவன் பரிந்து பேசுகிறான். ரத்தம். இங்கே காயின் இருக்கிறான். காயின் என்ன செய்தான்? கொலையை செய்தான். எதை பத்தி கவலைப்படுகிறான்? ஆனால் ஒன்று மாத்திரம் அவனுக்கு தெரிந்து, ஒருவேளை மக்கள் என்ன பார்த்தா என்ன சங்காரம். ஆனால் காயின் உடனே சங்காரமாக்கப்பட்டான். காயின் செத்து போயிட்டான உடனே? பல ஆண்டுகள் உயிரோட வாழ்ந்தான். ஏன் தெரியுமா? ஆபேலின் ரத்தம் சத்தியத்தை கேட்டபடினால் சாப்பிடல. வேதத்தில் ஆண்டவரே எனக்கு அதை கொடு, இதை கொடு, நான் சாப்பிடுறேன்னு சொல்லி கேட்கல. அதனால ஆபேலின் ரத்தம் பரிந்து பேசினது. எதுக்காக? ஆண்டவரே, காயின் வேற யாரும் இல்ல, அவன் என் சொந்த சகோதரன். அவன் என்ன கொலை பண்ணல, அவனுக்கு தெரியாது. அதனால அவனை நீங்க தண்டிச்சிடாதீங்க. அவன் நல்லா இருக்கணும். அவன் தப்பு செய்திருந்தாலும் அவன் வாழணும். அவனுக்கு நீங்க பாதுகாப்பு. அருமையான தேவச்சனமே, ஆதாமுக்கு பிறக்கப்பட்ட 2 பிள்ளைகள்ல ஆபேல் வாஸ் பாஸ்டர். அவன் மேய்ச்சல் கற்று கொடுக்கப்பட்டவனாய் மாறினான். அவன் வெற்றியையும் பெற்றான். இங்கே ஆபேல் முதலாவது கிறிஸ்துவனுடைய நிழலாட்டமாக மாறுகிறான். இங்கே காயினுடைய சம்பவங்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பிக்கிறதாக. ஒரே ஒரு வசனம் தானா?
இங்க மேய்ச்சலை குறித்து நமக்கு சொல்லுகிறது. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மேய்ச்சலுக்குரியவன் நீயும் நானும் என்று என்னைக்கு உணர்கிறையோ அன்னைக்குதான் ஆசீர்வாதம். இதை தாண்டி இயேசு எனக்கு இதை கொடு, அதை கொடு, எனக்கு இது குறைஞ்சி போச்சு, அது குறைஞ்சி போச்சு, நீ கேட்கிறவனாய் பெற்றுக் கொள்ளுவதற்கு, கரங்களிலே பெற்றுக் கொள்ளுவதற்கு கேட்கிற மேய்ப்பனாக நீ பார்ப்பாயானால் ஒரு தாயினுடைய வாழ்க்கையை தான் நீ தழுவி கடந்து போய்கிறது. ஏன்? ரேஷ் என்பது மனிதனை குறிக்கும், ஆயின் என்பது கண்களை குறிக்கிறது. இங்கே ஹே என்கிற வார்த்தை நமக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பை குறிக்கிறது. இங்கே மனிதன் தன் கண்களால் தேவனுடைய சமூகத்தை பார்ப்பதற்கு பதிலாக உலகத்தை பார்க்கிறான், உலக தேவைகளை பார்க்கிறான், உலகத்தின் அற்புதத்தை தான் பெற்றுக்கொள்ள இச்சிக்கிறான். பட் இதே மனிதன் தேவன் கொடுத்த கண்களை கொண்டு தேவனை பார்க்கிறவனாக இருந்தால் he will be assisted by the Lord. He will be assisted by the scriptural word of the Lord, how to tend towards the word. உனக்கு வழிபோக்குகள் எந்த எந்த பாத்திக்கு என்ன தேவை என்பதை நீ கண்களால் தேவனை பார்க்கிறவனாக இருந்தால் the word will be answered for you. அந்த வார்த்தை உங்களுக்கு பதிலளிக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் கண்களால் உலகத்தை பார்க்கிற பொழுது உலகத்தில் உள்ளது எனக்கு வேணும்னு உடனே இந்த பாருங்க தூக்கி கொடுத்துருவாரு, எடுத்துட்டு போகிறீங்களா, போற வழியில உடையலாம், வீட்டில் போய் ஒர்க் பண்ணாம போகலாம். நீ சொல்லுவ அந்த கடைக்கார இல்லையாமா சரியில்லாத பொருளை வாங்கிட்டு வந்துட்டாங்க. நீ பொருளை கேட்டதனால் இந்த பொருளை இவ்வளவு சிக்கல் இருக்கு ஐயா, உன்னை சங்கடத்துல கொண்டு போய் தள்ளிடும், வேண்டாத எண்ணங்கள்ல கொண்டு போய் தள்ளிடும். பட் when you hear the voice of the Lord, மேய்ச்சல் என்ன என்பதை அறிந்த அந்த மேய்ச்சலை நீ பற்றி பிடிக்க போக ப்ராப்ளம் இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு கான்செப்ட் இப்ப நம்ம வாசிப்போம். நாம் ஆதியாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இட் இஸ் a concept. ஆண்டவர் இந்த மேய்ச்சலை குறித்து ஒரு கான்செப்டை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஆதியாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1 to 14 வரையிலாக நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தார். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதில் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அருமையான தேவச்சனமே, இங்க வேதத்தை நல்ல ஆராய்ந்து பார்க்கிறது பல ரகசியங்களை நாம் இந்த வசனத்துல கற்றுக்கொள்கிறோம். இதுல ரகசியமா லாஸ்ட் 2 வசனத்தை வாசிச்சாரு, இதுலயே ரகசியம் இருக்கு. 2 வருஷத்துல ரகசியமா என்னங்க? ஒண்ணுமே இல்ல. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசையில் தேசத்தில் போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியில ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. என்னங்க ரகசியம்? அருமையான தேவச்சனமே, God is waiting for a proper time. ஒரு சரியான நேரத்துக்கு நேராக கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு விருப்பம் தான். இங்கே யாக்கோபு பிரயாணம் பண்ணுகிறான். கீழ் திசையாரின் தேசத்தில் போய் சேரும்படியாக தாய் சொல்றார். இவன் பிரயாணத்தை துவங்குறான். லாபான் என்பது அவங்க மாமா. தாய் ஆபிரகாமுடைய மனைவி பெற்றெடுத்த
ஈசாக்கின் பிள்ளைகளாகிய 2 பிள்ளைகளிலே ஏசா முதல் பிள்ளை, 2வது பிள்ளை யாக்கோபு. இந்த வம்சத்துக்குள் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, மேய்ப்பன் என்கிற ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுக்கிறார். இவனுடைய பிரயாணம் பகிரங்கமான ஒரு பிரயாணம். சாதாரண அம்மா நான் போயிட்டு வருமா, கிளம்பட்டுமா, அண்ணா நான் போயிட்டு வரட்டுமா, அப்பா நான் போயிட்டு வரட்டுமா, நான் கிளம்புனா அவன் இருந்திருந்தானா யாக்கோபு அங்கேயே தலையை உடைச்சு ஏசா காலி பண்ணி. ரொம்ப சூட்சமமா தாய் அவன் என்ன பண்றான், ஆபிரகாம் கிட்ட வாங்கின ஆசீர்வாத பலனை யார்கிட்ட இருந்து வாங்குறா, ஈசாக்கு சொல்ற. எங்க போய் சேரணும், தாய் மாமா வீட்டுக்கு போகணும். தாய் மாமா வீடு தெரியுமா, கூகுள் மேப்ல போட்டு ஐயா இந்த மேப்பை துறையா எனக்கு வழியை கொடுங்க, லெப்டா ரைட்டா, இது எவ்வளவு தூரம் என்ன கேட்டிருந்தானா, எதுவும். ஆனால் மேற்பெண்ணின் அபிஷேகம் அவனுக்கு இதுதான். வழியை கடந்து வரான். He was 10 towards the way. இப்ப அவன் ஒரு ஆஃப் ரூலராக மாற வேண்டும். அந்த அந்த வாழ்க்கை தான் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3வது பாயிண்ட் அவனுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாக்கோபு தன் கண்களினால் தேவனை பார்த்ததுனால என்ன நடக்குது, 3 கூட்டத்தாங்க பார்க்கலாம். 3 ஆட்டு மந்தை, 1 2 3 ஆட்டு மந்தை. இங்க கிணறு துருவுது, ஒரு கல்லை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அதுதான் 2 வசனம் இப்ப நம்ம வாசிச்சோம். எங்கிருந்து வராரு, தாய் வீட்டுல இருந்து வராரு, பிரயாணப்பட்டு வராரு. இத வந்து பார்த்தா இதெல்லாம் தெரியும். இந்த கான்செப்ட் அவர் ஒண்ணுமே பார்க்கல. அவர் வீட்டுல இருந்த நிலை அவருக்கு வேற. அண்ணன் வேட்டாட ஓடுவான், அங்கிருந்து மான்கறி கொண்டு வருவான், வீட்டுல அம்மா சமைப்பாங்க, இவனுக்கு வேட்டையாட தெரியாது, சாப்பிடுவான், அவ்வளவுதான். இப்ப அவனுதான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த வசனம் தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளும் கண்டா. இங்க பல பல ஆடுகள் இருக்கு, நிறைய ஆடுகள் இருக்கு, எல்லா ஆட்டு மந்தை. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின்பு கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றார். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். இப்போ யாக்கோபுடைய சம்பாஷணை ஸ்டார்ட் ஆகுது. ஆட்டு மந்தை இருக்கு, கிணறு இருக்கு, அது பூட்டி இருக்கு. ஆனா என்ன செய்வாங்கன்னா, ஆடுகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை திறந்து ஆட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு கொண்டு போவாங்க. இப்போ இவன் கேட்கிறான், அப்பா நீங்கெல்லாம் யாரு? நாங்க ஆரான் தேசத்தினுடைய பிரதிநிதிகளா நாங்க இருக்கிறோமா, அந்த தேசத்தினுடைய பிரஜைகளாக நாங்க இருக்கிறோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் வாசிக்க கேட்போம். அப்போது அவன், நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். இங்கே தேவனுடைய நடத்துதல் எவ்வளவு அழகா போகுது பாருங்க. அம்மா சொல்லிவிட்டா, எந்த ஊரு பாவங்க மாமா? ஆரான். ஆரான் ஊருக்காரனா இருந்தா அவன்கிட்ட லாபானை பத்தி கேளு. ஒருவேளை வேற ஊருக்காரனா இருந்தா அவன்கிட்ட லாபானை பத்தி ஏன் கேட்காதுன்னா, லாபானுக்கு விரோதமானவனா அவங்க இருந்தாங்கன்னா ஒன்னு அடிச்சு போட்டுருவாங்க, இல்ல உனக்கு தவறான பாதையை காமிச்சிருவாங்க. யாக்கோபு வீட்டை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக தன் தாய் பல ரகசியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவன் தாய் மூலமாக அந்த மேய்ச்சலை கண்டடைகிற ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டான் யாக்கோபு. அதன்படி பிரயாணப்பட்டு வருகிறான்.
வந்த இடத்துல பல காரியங்களை பார்க்கிறான். அந்த மேய்ப்பனாகிய தன் தாயின் சொல்லை கேட்டவன் ஆரான் ஊர்க்காரங்க என்று அறிந்த மாத்திரத்துல கேட்கிறான், நீங்க லாபான உங்களுக்கு வாசிக்க கேட்போம். அவன் சுகமா இருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள் சுகமா இருக்கிறான், அவன் குமார்த்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வருகிறான் என்று சொன்னார்கள். இப்போ ஒரு கிளிக்கிங் பாயிண்ட். இப்போ லாபான பார்க்க முடியல. லாபானுடைய மகளை அவ என்னத்தை ஓட்டிட்டு வரா? அவள் ஒரு குறிப்பிட்ட ஆடுகளை ஓட்டி கொண்டு வர. இங்கே யாக்கோபு என்ன கேட்டா, ஏம்பா அந்த 3 ஆட்டு மந்தை இருக்க, இதுங்களுக்கு இந்த கதவை திறந்து தண்ணி கொடுக்கலாமே கேட்டான். அப்படிதானே கேட்டான். 2வது வசனம் என்ன சொல்லுது? அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடங்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்சி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். இப்போ டைமிங் யாக்கோபுக்கு தெரியாது. இங்கே 3வது வசனம் தான் கற்றுக் கொடுக்குது. What is the timing to open the gate of the well? துருவினுடைய கதவுகள் எப்பொழுது திறக்கப்படும் என்பதை இங்கே மேய்ச்சலுக்கு வந்து கொண்டிருக்கிற இந்த பாஸ்டரை, மேய்ச்சலுக்கு வந்து கொண்டிருக்கிற யாக்கோபுக்கு அந்த ஆரான் உள்ள என்ன ப்ராசஸ் என்பதை கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இங்கே சொல்லுகிறார்கள். நீ கேட்ட லாபான் சொல்லுகிறாரோ வந்துட்டு இருப்பார். அது ஒரு ஆட்டு மந்தைய வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் இன்னும் வெகு பொழுது இருக்கிறது, இன்னும் வெகு பொழுது இருக்கிறது, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம், இன்னும் மேய விடலாமே என்றான். இவன் கான்செப்ட் என்னவா இருக்குது? ஆனால் அந்த ஆரான் என்கிற ஊர்ல இருக்க கான்செப்ட் இவனுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களா மாறிட்டோம். மாறினதுக்கு அப்புறம் நம்ம பலவிதமான டெண்டன்சியை இது உள்ள கொண்டு வர நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம உபதேசத்தை உள்ள கொண்டு வரோம், அறிவு ஆற்றலை உள்ள கொண்டு வருவோம், நம்ம ஞானத்தை உள்ள கொண்டு வரோம். இங்கே சொல்றாங்க, அப்பொழுது அவன் இன்னும் வெகு பொழுது இருக்கிறது, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்சி இன்னும் மேய விடலாம் என்றான். வாசிக்க கேட்பேன். அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யப்படாது. இது வேற கான்செப்ட். ஒரு ஃப்ரெண்ட் புடிச்சாரு எல்லாரையும். யாக்க போய் உட்கார்ந்தாரு, பேசினாரு, வச்சாரு. ஏதோ சம்பாஷணை நடக்குது. இப்ப சம்பாஷணை நடக்கும் போது, ஏசாமி சாமி 3 ஆட்டுக்கு வந்து ரெடியா இருக்குது, 400 500 மொத்தத்துல சேர்த்த ஒரு 1500 மந்தை உள்ள கிடக்குது. மொத்தமா அந்த கதவை திறந்து விட்டீங்கன்னா அது போய் தண்ணி குடிச்சுட்டு மறுபடியும் கூட ஒரு மேய்ச்சலை பார்க்கலாமே சொல்றாங்க. அது மாதிரி இல்லையா? இங்க நாங்க என்ன செய்வோம்னா, இன்னும் வேற மந்தைகள்லாம் இருக்குதுன்னா அது எல்லாத்தையும் ஓட்டிட்டு கொண்டு வந்து இந்த 3 4 5 6 மந்தை 7 மந்தை அப்படியாது எல்லாத்தையும் நாங்க ஒண்ணு சொல்லுவோம். ஒரு வித்தியாசமான கேள்வி. நீங்க ஒருவேளை உங்க ஊர்ல எப்படி நடந்ததோ அது தெரியாது. இந்த ஆரான்ல இதுதான் இவருடைய வாசிக்க கேட்போம். சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் உள்ள கல்லை புரட்டுவார்கள், கிணற்றின் வாயில் உள்ள கல்லை புரட்டுவார்கள். அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார். இப்போ இவனுக்குள்ள அந்த மேய்ச்சல் டெண்டிங் பவர் உள்ள இறங்கு. ஆவிக்குரிய அர்த்தம் ரொம்ப பகிரங்கமான அர்த்தம். ஆண்டவர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை
சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அதை நீங்கள் அறியீர்களா? தேவனிடத்துல கற்றுக்கொள்ளுகிறவனிடத்துல மாத்திரம் தான் இப்படி பேசுவாள். இல்லைன்னா தம்பி நீ செய்யற வேலையை செய்ய, பிரச்சனையா இருந்தா என்ன கூப்பிடலாம். நம்ம எல்லாரையும் செய்வோம், எல்லா வேலையும் செய்வோம். முடிய போற நேரத்துல பிரச்சனை தெரியுது. ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்க செய்யுங்கன்னு சொன்னதால்தான் நான் செய்தேன். நீ என்கிட்ட என்ன கேட்ட? செய்ய போறேன்னு கேட்ட, செய்யவா என்று கேட்டிருந்தா, தம்பி இப்ப செய்யாதான் நான் உனக்கு சொல்றேன். நான் யார் உனக்கு? இருதயத்துக்கு ஏற்றவன் தானே, நீயும் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் தானே. உன் கேள்விக்கு உன்னை ஆசீர்வதிக்கதான் நான் இருக்கிறேன். ஆனால் இங்கே இவன் கேட்கிறான், யாக்கோபு கேட்கிறான், என்ன கேட்கிறான்? அப்பா இதை திறந்து விடலாம். சரியான தேவஜனமே, இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிற பவர் என்ன என்று பார்க்கிறானால், the connectivity of human with the Lord. எது நம்மையும் தேவனை இணைக்குகிறது? பதில் உங்களுக்கு இங்கே யாக்கோவுக்குள்ள இருந்த தாட்ட அது இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஒண்ணு உணர்த்துச்சு. இந்த மனுஷங்க தான் உணர்த்தினாங்க. நீங்க ஷெப்பர்டு அந்த பாஸ்டரைசிங் அந்த பவர்க்குள்ள நீங்க இறங்கணும்னா உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரணும். அது எப்படி வரும்? எது இருந்தா வரும்? இருக்குதா ஏதாவது? ஆனா அது மனுஷன் கிடையாது. இப்பமா சொல்ல முடியுமா? ரொம்ப ஈஸி. அதுக்கு சரீரம் எல்லாம் கிடையாது. நம்மள மாதிரி சரீரம் கிடையாது. இப்பமா தெரியுதா? மனுஷன் இல்ல, சரீரம் இல்ல, ஹோலி ஸ்பிரிட்டுங்க, பரிசுத்த ஆவியானவர், வேற ஒண்ணுமே கிடையாது. இங்கே தாட்ஸ் மனித தாட்ல வரான் யாக்கோபு. அம்மா சொல்லி கொடுத்ததின்படி வராங்க. ஆனா கான்செப்டே வேற. இங்க ஷெப்பர்டு ஆண்டவர் இல்லாம, ஆவியானவர் இல்லாம இவன் அந்த இடத்துல செழிக்க முடியாது. வாக்குத்தத்தம் செயல்படுவியா? சும்மா செயல்படாது. அது சங்கில ஒரு எடுத்து ஊதிக்கலாம். ஒரு ஒண்ணாதே ஊதிடும். நீங்க சங்கா இருக்க ஆண்டவர்கிட்ட பல டெக்னாலஜியை சொல்றான். ஆண்டவர்கள் அனுப்பப்பட்ட தெரிஞ்சிட்டானா. ஆனாலும் அவர் டெக்னாலஜி அவர் சொன்னாரு. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, அப்பா அது மாதிரி இந்த கிணத்தை நாங்க there is some rules, some regulations to be adopted if you want to have the power of the case. இந்த கேஸ்ங்கிற பவர் நீங்க மேய்ச்சல் நீங்களே தேடுகிறவராய் மாற வேண்டுமானால் அதனுடைய பவர் வேற. அதை பெற்றுக்கொண்டாதான் நீங்க அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். உங்க சுயமோ, உங்க அறிவோ, உங்க ஞானமோ, உங்க ஆற்றலோ கதவு திறக்காது. என்ன கிளீனா சொல்றாங்க அவங்க? பிரதர், யாக்கோபு பிரதர், 3 மந்தை 1500 ஆடு இருக்குது. it will never open, it will take some time. மற்ற மந்தைகளுக்காக இது தேவ ராஜ்யத்தை கட்டுகிறதை சொல்லுகிறது. இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு என்று யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். God is waiting for the other sheep to come into the cattle breed. இந்த மந்தைக்குள் வருவதற்கு இன்னும் நேரம் இருக்கு. அவைகளும் வர வேண்டும். அப்ப கதவு திறக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். நீயும் நானும் நினைப்பது போல தேவராஜ்யம் கட்டப்படுவது. 99 நீதிமான்கள்
அவர்களுடைய மனம் திரும்புதலை காட்டிலும் ஒரு பாவி அவன் மனம் திரும்புதலை பரலோகம் மிக அதிகமாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது ஐயா. நீ சரியான மேய்ச்சலில் இருப்பாயானால் நீ கைட் பண்ணுகிற மற்றவங்களுடைய உன் கைடன்ஸே வேறையா இருக்கும். உனக்குள்ள எரிச்சல் இருக்காது, காழ்ப்புணர்ச்சி இருக்காது, உனக்குள்ள கோபம் இருக்காது, உனக்குள் போராட்டம் இருக்காது. உன் மனம் சொல்லும், பிரதர் யாக்கோபு பிரதர் இன்னும் கொஞ்சம் மந்தைகள் இப்போ திறந்துட்டோம்னா தண்ணி காலி ஆயிடும், மறுபடியும் கிணற மூடணும், வருகிற ஆட்டுக்கு ஏமாந்து போகும். நாங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே திறப்பாங்க இந்த கதவை. யார் இதை முதல்ல திறந்துட்டா? யார் இதை திறக்க வச்சுட்டா? அந்த ஆடுகள்லாம் செழிப்பா வயிறு டபுள் ஆகி போகுது. நாங்கெல்லாம் சேர்ந்தா எல்லாருக்கும் கரெக்டா வந்திருக்கோம். இந்த ஆடுகள் இருக்கிற தண்ணியும் மொட்டை குடிச்சிட்டு நடக்க முடியாத போகுது. அருமையான தேவச்சனமே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. நான் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமா? ஒரு ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவாத நேசர். I will wait for you. என் கதவு திறக்கப்படாது, நீ வர வரைக்கும் திறக்கப்படாது. என் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருந்தால் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். யாக்கோபுக்கு சொல்லுகிறான், தம்பி, it will never be opened before. We will wait for the time. மற்ற மந்தைகள் சேர்கிற அந்த மேய்ப்பர்கள் தான் நாங்களே தவிர சமயோசிதவாதிகள் அல்ல, அந்த கிறிஸ்தவர்கள் அல்ல. We will wait for the authority by the God by which time it has to be opened. அந்த அத்தாரிட்டிக்காக காத்து கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் தான். அந்த மேய்ச்சலுக்குள்ளதான் நாங்கள் we are tending எங்கள் வழிகளை போக்காக கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள். அருமையான தேவச்சனமே, தொடர்ந்து வாசிப்போம். அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வந்தார். யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தி ஆகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுதான். தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றோ ரெபெக்காளின் குமாரன் என்றோ ராகேலுக்கு அறிவித்தார். அவள் ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தார். அருமையான தேவச்சனமே, the grand introduction of Jacob was revealed by the daughter of Laban to Laban. இங்கே சட்டங்களும் திட்டங்களும் ஏன், எப்படி, எப்பொழுது என்பதை இப்போ யாக்கோபுக்கு அது தெளிவாய் கற்றுக் கொடுக்கப்பட்டது. கற்றுக் கொடுக்கப்பட்டதின்படி அங்கே ராகேல் வருவதை காண்கிறார். மந்தைகள் சேர்க்கப்படுகிறது, பின்பு திறக்கப்படுகிறது. இப்போ ஊருடைய ஒரு பெரிய சட்ட திட்டத்தை அறிந்து கொண்டவனாக யாக்கோபு மாறுகிறார். அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை எங்கேயோ இருந்து குழியிலிருந்து புழுதிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து இப்போ கொண்டு வந்திருக்கிற இடம் நீங்க கற்றுக்கொள்ளுகிற இடம். நீங்கள் கற்றுக்கொண்ட பிற்பாடுதான் you will be introduced to the Holy Father. இதுவரையில் பிதாவாகிய தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை அறியப்பட்டவர்களாய் மாற வேண்டும். இங்கே ஒரு திரள் கூட்டம் சுவிசேஷம் சொல்லப்பட்டது யாக்கோபுக்கு. சுவிசேஷத்துக்கு உரியவர்களாக அங்கே ராகேலை சந்திக்கிறார். சட்ட திட்டங்களை இங்கே பாஸ்டர் என்கிற முறையிலே மேய்ச்சலுக்கு அறிந்து கொண்ட அவனை இப்போ லாபான் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். ஒரு அறிமுகம், ஒரு அறிமுகம். இவன் சட்ட திட்டத்தை அறிந்த யாக்கோபாக இப்ப அங்க போகிறான். வழிகள் கிடைக்கப்பட்ட அவனுக்கு முன்பாக அந்த தண்ணி வாய்க்கால் போகிறத பார்த்து பார்த்து போறான்.
யார் அழைத்துட்டு கொண்டு போறா? The Holy Spirit filled upon Rachel. அவன் அழைத்து தன்னை குறித்து எல்லாம் யாரா கேட்டு என்ன சொல்றா? சொல்லியாச்சு. இப்போ ராக்கேல் அங்க ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன்ல வேலை செய்யுது. If you meet the correct representation person, அங்கே ஆரானுடைய ஆட்கள் இருந்த அந்த நபர்கள்ட்ட லாபான தெரியுமான்னு தான் கேட்டா, அவங்க தெரியும் சொன்னாங்க. அவங்கள்ட்ட இவன் ரகசியத்தை சொன்னானா? சரியாய் மேய்க்கப்பட்டபடியினாலே இப்போ மேய்ச்சல் அவன் முடிச்சுக்கிட்டான். மேய்ச்சலுக்கு என்பதை காட்டிலும் மேய்ச்சல் என்பது வித்தியாசமானது. This is far, this is off. இருந்தாலும் கற்றுக்கொள்கிற மாதிரி நீங்க என் மைண்ட சாதாரண ஆவியில நீங்க நிறைஞ்சீங்கன்னா இந்த இடத்துல நிற்க முடியாது. Because we are entering into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு அனுபவம். எத்தனை பரிவாரங்களோடு எப்படி வந்தா யாக்கோபு என்பது உங்களுக்கு தெரியும். அங்க நடந்த யுக்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதியாமத்துல யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதங்கள், அவன் செய்த யுக்திகள் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. இங்கே வேதம் சொல்லுகிறதை தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவன் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபெக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தால், அவர் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தால், லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபொழுது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். ஒரு மாதம் வரைக்கும் அவனிடத்தில் தங்கியிருந்தான். இதுவரைக்கும் he was treated as a guest. யாக்கோபு யாராக இருந்தாருங்க? விருந்தாளியாக. சகல போக சகலத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் விருந்தாளி ஸ்டேஜ் எவ்வளவு நாளா இருந்தா விருந்தாளியா? நீங்களும் நானும் இன்னும் தின்னுகிட்டு இருக்கிறவனாதான் இருக்கிறவன். இதுலதான் இருக்கிறவே தவிர, ஐயா நீ ஒரு ஆட்சியாளரா, நீ இன்னும் மாறல. நீ மேய்ச்சல தானாய் மேய்கிறவனாய் நீ இன்னும் மாறல. இந்த சம்பவம் பெரிய சம்பவம். நான் அதுக்கு லாஸ்ட் வரைக்கும் படிக்க போறதெல்லாம் 14 ரூபாய் நான் எழுதி. லாபான் வீட்டுல என்னவா இருக்கா? சகல இன்ட்ரோடக்ஷனும் கொடுக்கிறான். நம்முடைய வாழ்விலே ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்முடைய பாதை ரட்சிப்பிலேதான் அணிக்குது. மேய்ச்சல அவர்தான் கூட்டிட்டு போய் விட நம்ம இன்னும் காத்துட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? இந்த மேய்ச்சல நம்ம ஒண்ணுமே கத்துக்கல. வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்துல கற்றுக்கொள்ள தவிர, இயேசு கொடுப்பார் என்பதை நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டபடியினால் கொடுப்பார் கையதான் பாரு. இதுக்கு என்னைக்கு மாறுறீங்களோ, நீங்க மேய்ச்சல் நீங்க தனியா கண்டடையவே முடியாது. மனிதனாகிய இந்த ரேஷ், உனக்கு கொடுக்கப்பட்ட கண்களை கொண்டு தேவனுடைய பார்வையை பார்க்கிறவனாய் மாறுவாயானால், you will come to know how to receive the blessings of the holy heaven, where the God's treasures.
தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிற அந்த பரலோகத்தில் இருப்பதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் யோவான் 3:27 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு அருளப்படாவிட்டால் ஒருவன் ஒன்றையும். ஆனா கீழே பார்த்து சொல்றான், அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி வாழ்ந்தான், இது எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவன் உன்னை சரியாய் மேய்க்கிறார் என்பதை காதுகள் வழியாய் நீ கேட்டிருப்பாயானால் you will never live as a guest in the kingdom of the God. தேவனுடைய ராஜ்யத்துல விருந்தாளியா இருக்க மாட்ட, சுதந்திரவாளியாய் நீ மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. You have to inherit the kingdom of the God, not as a guest but as the right royal owner of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பங்குதாரராக நீ வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. What is the numeric total potential of this word ராகா? இந்த எபிரேய வார்த்தையினுடைய நியூமரிக் பொட்டன்ஷியல் என்ன? வார்த்தையை கேட்டோம், பொட்டன்ஷியல் என்ன? இங்கே வாசிங்க, வேதம் சொல்லுகிறது ரேஷிக்கு 200, ஆயின் 70, ஹே 5, டோட்டல் எவ்வளவு? 275. 275 கூட்டிங்கன்னா என்ன வருது? 14வது வார்த்தை என்ன? 14th வேர்ட் எடுத்துக்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இது என்னது? நூன். 14 கூட்டுகிற பொழுது 5. 5 என்னது? ஆலப் பேத் கிமல் டாலர் ஹே. மறுபடியுமாய் இங்கே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வார்த்தை தான் டோட்டல் இந்த ஹே தான் வருது. இங்கே நூனுடைய விஷயம் என்ன? சீட், ஃபிஷ், அடுத்து லைஃப். அருமையான தேவஜனமே, நீ தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பாயானால் உன் வாழ்க்கை it will be the best seed. ஃபிஷ் என்பது ஒரு ஆத்மாவை குறிக்கிறது. நீ ஒரு நல்ல ஆத்மாவாக இருப்ப. லைஃப், நீ தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிற சாயல் உடையவனாக நீ. அது மாத்திரமல்ல, இவைகள் உன்னுடைய பங்காக இருக்குமானால் நீ தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மகனாக நீ எண்ணுவாயானால், இங்கே ஹே என்பது எதை குறிக்கிறது என்றால் மேய்ச்சலை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற தனி நபராக, பவர்ஃபுல் மேனாக உன்னை ஆண்டவர் மாற்றுவார். அநேகருக்கு நீ கொஞ்சத்துல அதிகாரியா இருந்தால் உன்னை அநேகத்துக்கு என்ன செய்யறாரு? இங்க கொஞ்சத்துல உண்மையாக இருந்த உன்னை அதிகாரியாய் மாற்றுகிற அந்த வார்த்தை தான் மேய்ப்பனை போல தமது மெந்தையை மேய்ப்பார் என்பதற்கு முழு அர்த்தம். இதுவே நம்ம எதை சிந்திச்சோம்? மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் என்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்கிறோம். இன்னும் 3 இருக்கு. இங்க யாக்கோபுடைய கதை என்னவா மாறிச்சு? விருந்தாளியா இருந்தவன் யார் மேல லைக்கிங் வந்துருச்சு? அவருக்கு லவ் ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் மேல லவ்? ராக்கேல் மேல ஒரு லவ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆண்டவர் பார்த்தா, தம்பி இது ஒரு நல்லதுதான், வேற அக்கம் பக்கம் எங்கேயும் பாஞ்சிடலையே, சொந்த தோட்டத்துல ஒரு சைட்ல பாய் ப்ரொசீட் பண்ண விட்டார். அந்த இடத்துல பெரிய ஒரு வியாபாரம் நடக்கும். யாக்கோபும் பிரிந்திருக்க வேண்டிய கட்டம் தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அதுக்குள்ள இங்க ஏசாவை கரெக்ட் பண்ணணும். அவருடைய திட்டத்துக்கு சரியான மேய்ச்சல் உள்ள ஆடு என்பதை யாக்கோபை ட்ரெயின் பண்ணாரு. வேதம் முழுமை அடையும்படியாக ஏற்றுக்கொண்ட யாக்கோபை கரெக்டா தேவன் பதப்படுத்தினார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அருமையான தேவ ஜனமே, ஆரம்பம் அற்பமாக இருந்தால் முடிவு யார் செய்ய முடியுது? தேவன் ஒருவர். அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை இத்தனை வயசு எனக்கு ஆய்ப்பூச்சி பாஸ்டர், நான் ஜெயிக்கல, பரவாயில்ல, இது அற்பம். நீ ஜெயிக்கல, நீ அற்பம் தான், பயப்பட. ஆனா முடிவு
அவருடைய சாயலை, அந்த மேய்ச்சலை நீ பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? விருந்தாளியா வந்த உடனே இப்ப என்னவா மாத்துறாரு? ஆட்சியாளரா நீ எடுத்துக்கிட்டு போற பொருளை உன் சொந்த தேசத்துக்கு உள்ள போகும்போது எல்லாரும் எப்படி பார்க்க போறான்? எப்பா பெரிய கலெக்டர் இருந்திருக்காருப்பா, 30-40 லாரி வருது அவர் வாங்கி போட்ட பொருள் எல்லாம். கண்டெய்னர் ஒரு 15 கண்டெய்னர் வேற வருது. இவங்க சரியான ரோல்ஸ் ராயல் கார்ல வராரு, ஒரு கூட்டத்தோட வராரு. அங்க பார்த்தா அது ஒரு கூட்டத்தோட வருது வண்டி. கோத்திரம் கோத்திரமா வரானுங்க, 12 கோத்திரம். வண்டி கண்டெய்னருக்கு முன்பாக ஒரு ரதம் போல வந்துகிட்டு இருக்கிறான் யாக்கோபு. அப்படிதான் வந்திருப்பான். என்ன சார், என்ன எதுல வராம? கேஸ்ல வரான். இப்போ இதெல்லாம் வெற்றி பெற்றான், கேஸ்ல வரான். உங்களை சிந்திச்சு பாருங்க. நீங்க இருந்த வீடை இடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு அடுக்குமாடி கட்டடம், வாடகைக்கு இருந்த வீட பிரதர் நீங்க வாங்கிக்க பிரதர், 2 லட்சம் கம்மியானவரும் பரவாயில்ல, உங்களுக்கு தான் நான் கொடுக்கணும் விரும்புறேன். கெஸ்டா வந்திருக்கிறோம் நம்ம எல்லாம். இப்ப ரெஸ்டா ஆக போறோம். எங்க? நமக்கு சொந்த வீடுகள் இல்லை. அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறியா? கெஸ்டா இருந்த யாக்கோபு தேவனுடைய இந்த மேய்ச்சல் குழு அதிகமாய் கடந்து போறான். எப்படி அந்த ஊருக்கு என்ட்ரியானோன்னு அவங்கள பத்தி அறிஞ்சானோ, அவங்களை கேட்டான்ல, யாபா லாபான் இருக்கிறாரு தெரியுமான்னு கேட்டானா, இப்ப லாபானிய கேட்கிறான். லாபானே என்ன உனக்கு ஆட்டு வந்த பெருகலையா? லாபான் பார்க்கிறாரு, இவங்கிட்ட ஏதோ சரக்கு இருக்கிறார், யாரோ இவரை மேய்க்கிறார். ஆண்டவர் இவனை வச்சு நம்ம சம்பாதிச்சு. அருமையான தேவச்சனமே, லாபானியும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு, இவனையும் ஆசீர்வதித்தாரு. அருமையான தேவச்சனமே, 12 கோத்திரங்களை பெற்றெடுக்கிற ஒரு வல்லமையோடு கூட யாக்கோபுடைய அதே கோத்திரங்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆளுகை செய்கிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியாக மாற்றுவார்.